நீங்க சொல்லுங்க, அவங்க மேல என்ன பழி போட போறீங்க? நான் பழி போடல மேடம். அவ செஞ்சதை நான் சொல்றேன். அப்படி என்ன செஞ்சாங்க? மிஸ் ரோகிணி. எஸ். நீங்க தான் ரோகிணியா? ஆமா. நீங்க மேரிடா? ஹலோ, யாரும் இல்லன்னு தானே சொன்னேன். இல்ல, ஒரு வேலை மேரேஜ் ஆகி டைவர்ஸ் அந்த மாதிரி ஏதாவதுன்னு நினைச்சேன். என்ன பார்த்தா அந்த அளவுக்கு வயசான மாதிரியா தெரியுது? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க கூட இருக்கிறப்போ என்னையே அறியாம நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் மனோஜ். அந்த ஹாப்பினஸ் எனக்கு எப்பவும் இருக்கணும்னு நினைக்கிறேன். லைஃப் லாங் நீங்க என் கூடவே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. மேடம், அவன் என் வாழ்க்கை முழுக்க துணையா வருவான்னு நம்பிதான் மேடம் அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அவ எனக்கு கொடுத்தது வலியும் துரோகமும் மட்டும்தான். என்ன துரோகம்? அவ மலேசியால இருக்கிற ஒரு பெரிய கோடீஸ்வரனோட பொண்ணு. அவங்க அப்பா பெரிய பிசினஸ் பண்றாரு. அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி என்ன நம்ப வச்ச மேடம். அவங்க கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வீட்டை விட்டு துரத்திட்டீங்களா? அப்படிலாம் எதுவும் பண்ணல மேடம். என்கிட்ட அவளை பத்தி எல்லா உண்மையும் மறைக்காம சொல்லியிருந்தா நான் அவளை இன்னும் அதிகமா நேசிச்சிருப்பேன். ஆனா அவ என்னை ஏமாத்துறது மட்டுமே வேலையா வச்சிருந்தா. அவ பொய் சொன்னதை கூட நான் மன்னிச்சிட்டேன் மேடம். அவ பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவ கூட நான் நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா அவ சொன்ன பொய்யெல்லாம் மறைக்கிறதுக்காக அவ பண்ண பித்தலாட்டெல்லாம் இருக்கே, அதெல்லாம் ரொம்ப கொடுமை மேடம்.